நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கர்ப்பத்தை கலைக்க மறுத்ததால் காதலியின் கழுத்தை நெரித்துக் கொன்று சடலத்தை சூட்கேஸில் அடைத்து வீசிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் நிஜாம்பேட்டையில் பச்சுப்பள்ளி மியாப்பூர் சாலையோரம் ஆள் நடமாட்டம் குறைவான பகுதியில் உள்ள முட்புதரிலிருந்து துர்நாற்றம் வீசியது. அவ்வழியாக ஆடு மேய்த்தவர்கள் பார்த்தபோது புதரில் புதிய சூட்கேஸ் இருந்தது தெரிய வந்தது. அது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் அங்கு வந்து சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அழுகிய நிலையில் இளம்பெண் சடலம் இருப்பது தெரிய வந்தது. சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலையானவர் நேபாள நாட்டைச் சேர்ந்த 33 வயதாகும் தாரா பெஹாரா என்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கொலையை செய்தது ஹைதராபாத் இந்திரம்மா காலனியைச் சேர்ந்த விஜய் தோபா என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து விஜய் தோபாவை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் தாரா பெஹாராவை கொன்றதை ஒப்புக்கொண்டார். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகின. நேபாள நாட்டைச் சேர்ந்த விஜய் தோபாவுக்கு 2 குழந்தைகளின் தாயான தாரா பெஹாராவுடன் திருமணம் தாண்டிய உறவு இருந்துள்ளது. இதனால் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். குடும்பத்திற்கு தெரிய வந்தால் தங்களது காதலுக்கு இடையூறு ஏற்படும் என பயந்து இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ஹைதராபாத்துக்கு குடிவந்துள்ளனர். ஜூப்ளி ஹில்ஸ் பகுதி அருகே வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தனர். இவர்கள் தங்கியிருக்கும் பகுதிக்கு அருகே விஜய் தோபா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து வந்தார். பின்னர் அங்கிருந்து இந்திரம்மா காலனிக்கு சென்று இருவரும் ஒன்றாக ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தாரா பெஹாரா கர்ப்பமாகி உள்ளார். இதை அறிந்த விஜய் தோபா தற்போது குழந்தை பிறந்தால் இடையூறாக இருக்கும், எனவே கருவை கலைத்து விடும்படி தாரா பெஹாராவிடம் கூறியுள்ளார். ஆனால் தாரா பெஹாரா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி அதிகாலை இருவருக்கும் இடையே மீண்டும் இது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஜய் தோபா தாரா பெஹாராவை துணியால் கழுத்தை நெரித்துள்ளார். இதில் மூச்சு திணறி தாரா பெஹாரா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தான் செய்த கொலையை மறைப்பதற்காக வெளியே சென்று பெரிய சூட்கேஸ் ஒன்றை வாங்கி அதில் இறந்த தாரா பெஹாராவின் உடலை அடைத்து பச்சுப்பள்ளி மியாப்பூர் சாலையில் உள்ள ரெட்டிஸ் ஆய்வகம் அருகே உள்ள முள்புதரில் வீசிவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து விஜய் தோபாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்ப்பத்தை கலைக்க மறுத்ததால் நம்பி வந்த காதலியின் கழுத்தை நெரித்துக் கொன்று சடலத்தை சூட்கேஸில் அடைத்து இளைஞர் வீசிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.